இந்த சிந்தைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைத்திருப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற செய்தி, லிசனிங் ஜீசஸ், இயேசுவை கவனித்தல். இயேசுவை கவனித்தல். இன்றைக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் ஆலோசனை தருகிறார். அவரை கவனிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அவரை கவனித்தால் எப்படி இருக்கும்? அவரை கவனிப்பதினால் உண்டாகிற நன்மைகள், அவரை கவனிப்பதினால் நடக்கும் காரியங்கள், இன்றைக்கு இவைகளை தியானம் செய்ய போகிறோம். சரியா ஆவிக்குரிய நிதானிப்பில் நீங்கள் கவனித்தால், இன்றைக்கு உலகம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார், சட்டை பண்ணாமல், எண்ணமற்று அவருடைய வாக்கை அசட்டை செய்து தன் போக்கில் போய்கொண்டிருக்கிறது. முழு உலகமும், ஆவிக்குரிய உலகம் கொஞ்சம் அரையும் குறையுமா கேட்டு பாதி கேட்காம பாதி, அவர் சித்தம் பாதி தன்னிஷ்டம் பாதி, அப்படி போய்கிட்டு இருக்குது, பரிதாபமா போய்கிட்டு இருக்கு. ஆனால் மொத்தத்தில் பார்த்தா அவர் பேசிக்கொண்டிருக்கிறார், சட்டை பண்ணவாறு இல்லாமல் போய்கொண்டிருக்கிற ஒரு உலகம். இதற்கு மத்தியிலே தான் இந்த செய்தியை உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் இதை உணர்த்தினார். அவர் பேசுவதை கவனிக்கும் போது, இயேசுவானவர் பேசுவதை கவனிக்கும் போது, எபிரேய வார்த்தை ஒன்று இருக்கிறது, ஷெமா என்று சொல்லுகிற எபிரேய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் நம்முடைய வேதாகமம், தமிழ் வேதாகமத்திலும் ஆங்கில வேதாகமத்திலும் அது மொழிபெயர்ப்பின்படி கேள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். கேளுங்கள் என்பதாக. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதான் இந்த ஷெமா என்று சொல்லப்படுகிற எபிரேய பழக்கத்தில் இந்த ஷெமா என்று சொல்லுவது அது ஒரு ஸ்டாண்டர்டான கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த், அவங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தலுக்கு அடையாளமான வார்த்தை. இந்த வார்த்தை கேள் என்பது மாத்திரமல்ல. இங்கிலீஷில் ஹியர் ஓ இஸ்ரேல், த லார்ட் தை காட் இஸ் ஒன் காட் அப்படி சொல்லி, இது அந்த விசுவாச அறிக்கையாக திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். அவர்களுடைய ஆராதனைகளில் சொல்லுவார்கள், அவர்களுடைய கூடுகைகள் எல்லாவற்றிலும் இதை சொல்லுவார்கள். அவர்களுடைய அந்த நம்பிக்கையை திரும்ப திரும்ப அறிக்கை செய்து கொண்டிருக்கிற இந்த வாக்கியம், திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதுக்கு பொருள் என்னவென்றால், கேள் என்பது மாத்திரமல்ல, கேள் என்பது மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செய். அந்த இரண்டாவது பகுதியும் அதுக்குள்ள அர்த்தம் இருக்கு. எபிரேய வார்த்தைக்குள்ள நம்ம கேள்ன்றதோட விட்டுறோம், கேட்டுட்டு கேட்டுட்டேன் அப்படி போயிடுறோம். கேட்டா செய்யணும், அது அப்படியே அச்சரம் பிசகாமல் அதை செய்து நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் இயேசு என்னை கேள் என்று சொல்லி, கவனி என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரியும், மலை பிரசங்கத்தினுடைய இறுதி பகுதி. ஆண்டவர் ஜனங்களை கூப்பிட்டு பேசின அந்த மலை பிரசங்கத்தினுடைய மிகச்சிறந்த அந்த சொற்பொழிவினுடைய அந்த பேச்சினுடைய இறுதி பாகம். இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள், என் வார்த்தையை கவனியுங்கள். நான் இதிலிருந்து தான் பேச போறேன் உங்களோட 3 காரியத்தை. அவர் பேசுவதை கவனித்தால் என்ன நடக்கும்? அவர் பேசுவதை கவனிக்கும் போது என்ன நடக்கும்? அவரை அசட்டை செய்தால், பேச்சை அசட்டை செய்தால் ஏராளம் தீமைகள். அதை நான் இன்னைக்கு அதிகம் பேசல. ஆனால் அவர் பேசுவதை கவனித்தால், கேட்டால், அது எவ்வளவு நன்மையை கொண்டு வரும், எவ்வளவு நன்மையை கொண்டு வரும். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த மொத்தத்தை நீங்க வேத பகுதியை வாசித்து பார்த்துக்கங்க. இந்த அதிகாரத்தினுடைய பெரும் பகுதியான இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பது. நான் பேசுவதை கவனியுங்கள் என்று சொல்லி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
நீங்க வேணா கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு அரைவட்ட வடிவில உள்ள ஒரு ஸ்டேடியம் மாதிரி கலிலேயா கடலினுடைய அந்த பகுதி இருக்கிறது. அதில் அவர் உட்கார்ந்து பேசுகிறார் என்று நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. இப்ப இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லுவதிலும் கூட அதை போல மேடான பகுதி, இந்த காற்று எடுத்து செல்லும்படியான ஒரு சூழலில் ஜனங்களை இந்த மேடான பகுதியிலே, ப்ராபபிளி ஒலிவமலை என்று சொல்லுகிறார்கள் அதிகமாய், அது ஒலிவமலையாக இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது ஒலிவமலையாக இல்லாமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த கலிலேயாவினுடைய கரைகளில் மேடுகள் இருக்கும், ரொம்ப உயர்ந்த மேடுகள் இருக்கும். இந்த மேடுகளை தான் அவர் அதிகம் பயன்படுத்தி இருப்பார் என்பது அதிகமான கருத்து. பொதுவாக இவர் இப்ப கலிலேயால தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா மலை பிரசங்கம் சொன்ன உடனே பெரும்பாலானவர்கள் மனதில் மலை அப்படின்னு சொன்னா ஒருவேளை ஒலிவ மலையா இருக்கும் அல்லது வேறு மலைகளா இருக்கும் என்கிற எண்ணம் இருக்கிறதுனால இந்த கருத்துக்கள் பரவலா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அவங்க இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல, சூழ்நிலையில கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். பெருங்கூட்டமான ஜனங்கள் வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருங்கூட்டமான இந்த கற்பனை மட்டும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை விளங்கிக்கிட ஏதுவானதான இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் பேசிக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் ரொம்ப முக்கியமானது. அதுல முதலாவதாக அவர் சொல்லுகிறார், வாசிங்க 14 மறுபடி. ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போகிற வாசல். இந்த இடத்திலே அவர் தெளிவான பாதை இன்னது என்பதை காண்பிக்கிற விதமாய் அவருடைய பேச்சு இருப்பதை பார்க்கலாம். அவரை கவனித்தால், இயேசுவை பேசுகிறதை கவனித்தால் நமக்கு முதலாவது கிடைக்கும் ஆசீர்வாதம், நாம் செல்ல வேண்டிய சரியான பாதை. The right direction you will get. The right direction you have to pass through. அதை கர்த்தர் தெளிவாய் அதிலே காட்டுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பேச கேட்டால் சரியான திசையில் செல்லுவீர்கள், செல்ல வேண்டிய திசையில் செல்வீர்கள். நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துகிற என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அல்லேலூயா. The way supposed to walk, the way I supposed to walk. அவர் சொல்றார், நடக்க வேண்டிய வழியில சரியா நடத்துகிறவர் நீர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா, அவர் பேசுறத கேட்கல, சட்டை பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? சரியான டைரக்ஷன்ல போனா தப்பானதுல போவோம். இவ்வளவுதானே. சரியானதுல அவர் சொல்றது சரியான திசைக்கு நம்ம நடத்துது, அவர் சொல்றதை கவனிக்கல, கேட்கல அப்படின்னு சொன்னா தப்பான திசைக்கு போவோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்டுக்கு போகும் வாசல். இந்த 2 வாசலை குறிச்சு அல்லது வழியை குறிச்சு அவர் சொல்றாரு. ஒன்னு லீட்ஸ் டு லைஃப், ஜீவனுக்கு போகுது, வாழ்வுக்கு போகுது. அந்த நித்தியமான வாழ்வை நாம் சுதந்தரிப்பதை தேவனை நோக்கி அது நடத்தி கொண்டு செல்கிறது. இன்னொன்று அழிவுக்கு நேரே நடத்தி சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷத்துல இதே காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் நமக்கு கொஞ்சம் கூட கிடைக்கிறத பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் ஒரு வாசிங்களேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, சிலர் தான், அநேகர் போகிறதில்லை. இந்த பாதையை கண்டுகொள்ளுகிறவர்கள் சிலர். எல்லா இடமும் பெருங்கூட்டம் மதிப்பை அளிப்பதில்லை. இன்றைக்கு பெருங்கூட்டம் என்று சொல்லுகிறோம். நான் எனக்கு இதை யோசித்து பார்த்தேன். எல்லா இடத்துலையும் கூட்டத்துக்கு மதிப்பு இருக்கா? இல்ல. எல்லா இடத்துலையும் கூட்டத்துக்கு மதிப்பு இல்லை. ஏகேஎம்எல்ல எல்லாம் வாங்கிட்டு பில் போட வரும்போது
இப்படியே நின்று பார்க்குறோம். எந்த கவுண்டர்ல கூட்டம் குறையா இருக்கு? அப்படித்தானே? எக்ஸிபிஷனுக்கு நிறைய கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போய் நின்று வண்டியை நிறுத்திட்டு பார்க்குறோம், எந்த கவுண்டர்ல ஆள் குறையா இருக்கு? கூட்டத்துக்கு மதிப்பு இருக்காங்க? ரொம்ப கூட்டம் இருக்கிற இதுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துக்குமே கூட்டம் கூட இருந்தா மதிப்புன்ற ஒன்று மனதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி ஒன்னா தப்பு தப்பா படிச்சு வச்சிருப்பீங்கன்னா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு மனுக்குலம் அப்படிதான் இருக்கு. நீங்க ஆண்டவர் இயேசு நடத்தினதுல பாத்தீங்கன்னா திரள் கூட்டம் வந்த மாதிரி இருக்கும். திரள் கூட்டம் வந்த மாதிரி இருக்கும். சாப்பாடெல்லாம் போடுற நேரத்துல பாருங்க, 5000 பேர் புருஷர் மாத்திரம் ஒரு இடத்துல மொத்தம். அந்த நாட்கள்ல எல்லாம் அவ்வளவு ஜனத்தொகை கம்மியா இருக்கிற அப்படிப்பட்ட அந்த காலத்துல ஒரு இடத்துல 10,000 பிளஸ் 15,000 பிளஸ் பீப்புள் அப்படி குழுமி கும்மி இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்? பயங்கர கூட்டமா இருக்கு, பயங்கர ஊழியமா இருக்கு. அப்படி இயேசு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். சிலுவைக்கு அருகில வேதம் சொல்லுது, யோவான் என்கிற சீசன் மட்டும்தான் ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே தேஞ்சு 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 12 சீசர்கள் இருந்தாங்கன்னு ஒரு இடத்துல இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு. அப்படியே தேஞ்சு 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 கடைசி யோவான் மாத்திரம் நிக்கிற ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வந்துருச்சு சிலுவைக்கு பக்கத்துல. இந்த கூட்டம் எங்க போச்சு? 10,000 பேர் சாப்பிட்டாங்களே, 5,000 பேர் சாப்பிட்டாங்களே, 4,000 பேர் சாப்பிட்டாங்களே. திரள் கூட்டம் ஊரே நெருக்கிக்கிட்டு வந்துச்சே, எங்க போச்சு? வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னாங்களே, இந்த ஊரே சூழ்ந்து இருந்துச்சே கப்பர்நகூம்ல, மேல ஊரே பிரிச்சுக்கிட்டு இறக்குனாங்களே, இந்த கூட்டம்லாம் எங்க போச்சு? அன்பானவர்களே, வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். இன்னைக்கு உலகமே அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பெருங்கூட்டத்தின் பின்னே, பெருங்கூட்டத்தை நான் மொத்தத்திலும் குறை சொல்லல, இருக்க வேண்டிய காரியம் அங்க இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இருக்க வேண்டிய காரியம் இல்லைன்னு சொன்னா பைபிள் கூட்டத்தினுடைய பெருங்கூட்டத்தினுடைய அடையாளம்னா தப்பா தான் சொல்லுது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் தான். பெருங்கூட்டத்தில் பெரும் வீதியில் அகன்ற வழியில் நிறைய போகிறது கேட்டுக்குத்தான் போகிறது என்கிற பாதையை இங்கே சொல்லி இருக்கிறார். வேதாகமம் போய் ஆண்டவரே பெரிய கூட்டம், பெரிய கூட்டத்தோடு நான் பின்பற்றுறேன், அது என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு ரெஃபர் பண்ணினீங்கன்னு சொன்னா பைபிள் கொஞ்சம் ஆபத்தை தான், டேஞ்சர் லைட் தான் அடிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுல நிறைய எனக்கு பேசுறதுக்கு இருக்கு. இதை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வர்றதுனால நான் இதை கடந்து போகிறேன். ஆண்டவர் தெளிவா சொன்னார். ஆண்டவர் தெளிவா தன்னுடைய தண்டத்துல வந்தவங்களுக்கு அந்த செல்ல வேண்டிய வாழ்வின் டைரக்ஷனை கரெக்டா காமிச்சார். வாசிங்களா, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த பெதஸ்தா குளத்தினருகே நெடுநாளாய் வியாதிப்பட்டு கிடக்கிற 38 வருஷம் வியாதிப்பட்டு கிடக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கிட்டு, வாசிங்க 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அதிக கேடானது வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. தெளிவான டைரக்ஷன். இந்த கட்டத்தில் சுகமாக்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட இந்த கட்டத்தில் அவன் எதை நோக்கி இனி திரும்ப வேண்டும், எந்த பாதையில் அவன் பிரயாணிக்க வேண்டும், அவனுடைய பிரயாணம் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும், தெளிவாய் கர்த்தர் காட்டுகிறார். டைரக்ஷனை விழித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு ஊழியக்காரனாய் நான் அதுல இருந்து நிறைய பாடத்தை எடுக்கிறேன். ஒரு ஊழியக்காரனாய் சுகம் பெற்ற விடுவிக்கப்பட்ட இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து வந்திருக்கிற ஒரு மனுஷனை நான் என்ன சொல்ல வேண்டும் என்கிற செய்தியை எனக்கு ஆண்டவர் அங்கே காட்டுகிறார். அவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய் மகனே, மகளே, நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய், இனி பாவம் செய்யாதபடிக்கு பார். பாவத்தை விட்டு டிஸ்டன்ஸ் வை, பாவத்தை விட்டு டிஸ்டன்ஸ் வை.
இத பேசப்படல. உங்களுடைய ஆவிக்குரிய நடத்திப்பை குறித்து கவனமாயிருங்கள். பாவத்தை குறிச்ச டிஸ்டன்ஸ் இன்னைக்கு இது பேசப்படுகிறது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இயேசுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவார். நம்ம இயேசு தான் பார்த்துக்கலாம், நான் சொல்லிக்கிறேன். நீங்க சிரிக்கிறீங்க, அப்படியே இப்படிதான் நடக்குது. இன்னைக்கு அந்த சபைகள் பெருகி கொண்டு வருகிறது, எண்ணிக்கை பெருகி கொண்டு வருகிறது. அப்படியே புற்றீசல் போல கூட்டம் கூட்டமாய் கொத்து கொத்தாய் இருக்க இடம் பிடிக்கணும்ன்ற மாதிரி, சீட்டு பிடிக்கணும் ஞாயிற்றுக்கிழமையில அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆண்டவர் தெளிவாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. ஏன்னா இன்னைக்கு பாவத்தை சாதாரணமா சாஃப்டா டீல் பண்ற ஒரு போக்கு இருக்கிறது. பாவத்தை, அதுக்கு பேர் கிருபையின் உபதேசம். இயேசுவுக்கு உன்னுடைய எதிர்கால பாவமும் தெரியும். உன்னுடைய பாவத்தை மன்னிக்கும் போதே அவர் உன் எதிர்காலத்தில் உள்ள பாவத்தையும் சேர்த்துதான் மன்னித்திருக்கிறார். அதனால பயந்தெல்லாம் பாவம் செய்ய வேண்டாம், தைரியமா பாவம் செய். அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. உன்னை காத்துவிடும். கவனமாயிருங்கள் தேவ ஜனமே. சரியான பாதையை கர்த்தர் காட்டுகிறார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்வதை விட அவர் அதோடு சேர்த்து கூட ஒன்றை சொல்லுகிறார், அதிக கேடு. ஒரு வார்னிங் அங்க இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையிலும் அதிக கேடு. ஆனால் இன்னைக்கு உபதேசம் எப்படி இருக்கு? ஒன்றும் சம்பவிக்க போகிறதில்லை. இதெல்லாம் மன்னிச்சிட்டார், ஏற்கனவே இதெல்லாம் மன்னிச்சிட்டார். கிருபையா இருப்பாரு அப்படின்னு சொன்னா, கிருபை உள்ளவர்னு சொன்னா, இனி வர்ற எல்லா பாவத்தையும் நான் அதை அப்படிதான் பார்க்கிறேன். இனிமேல் செய்யறதெல்லாம் இடும்பு. ஆனா தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, அதை மன்னிப்பு கேட்டாச்சு, மன்னிப்பு பெற்றாச்சு, இதுக்கப்புறமும் அதை செஞ்சா இனி செய்யற எல்லா இடும்பு பாவத்தையும் மன்னிப்பார் என்று பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசியுங்கள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. உன்னை ஆக்கினை தீர்த்தவர்கள், உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவரும் இல்லையா என்று கேட்கும் போது அவர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, எல்லாம் போயிட்டாங்க. No one is here to accuse me. என்னை கல்லெறிய, என்னை குற்றம் சாட்ட நிறைய பேர் இருந்தாங்க, இப்ப ஒருத்தரும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை. இனி பாவம் செய்யாது. ஹல்லேலூயா. போ, இனி பாவம் செய்யாது. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான பாதை காட்டுதல் இடம். இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த மனுஷனை சுற்றி நிறைய பேர் இருந்தார்கள், இந்த மனுஷியை சுற்றி ஒருவரும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மனிதனை விடுவித்து விட்டு அவனை சுத்தி சுத்தி பரிசேய கூட்டம் இருக்கு. உன்னை யார் சுகமாக்கனா சொல்லு, ஏன்னா ஓய்வு நாள்ல சுகமாக்கி இருக்காரு. அது யாருன்னு எடுக்கணும், அவர் மேல கேச போடுறதுக்கு, குற்றம் சாட்டுறதுக்கு. அப்படி சுத்தி சுத்தி பெருங்கூட்டம் இருக்கு அவனை சுத்தி. ஆனால் அவங்க தான் ஏவிக்கிட்டு இருக்காங்க அவனை. அவனுக்கு உண்மையிலே அந்த மனுஷனுக்கு தெரியல. இயேசுதான் வழியை போய் கண்டு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். நான் தான் உன்னை சுகமாக்குனேன்னு சொல்லி வெளிப்படுத்துறார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது. இந்த மனுஷிக்கு அப்படி கிடையாது. இறந்தவன் எல்லாம் ஓடிட்டான், கல் எடுத்தவன்லாம் போட்டுட்டு ஓடிட்டான். அது எதுக்கு நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அவன் பேரே அங்க வருது, எல்லாம் போட்டு போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் ஒரு வழிகாட்டுதலும் இல்லாத நபருக்கும் அதே டைரக்ஷன் தான். ஏகப்பட்ட ஆலோசனை கர்த்தாக்கள் சூழ்ந்திருக்கிற மனிதனுக்கும் அதே டைரக்ஷன் தான். ரெண்டு பேருக்கும் ஒரே செய்தி தான். நீங்க ஒருவேளை பெரிய கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவர்களா இருந்தாலும், ஒருவேளை மிகப்பெரிய பாரம்பரியங்கள் உங்களை சுற்றி கொண்டிருந்தாலும்,
சின்ன வயதிலிருந்தே ஒருவன் வந்து சொன்னா பாத்தீங்களா, சின்ன வயதிலிருந்தே இந்த கற்பனைகளை அனுசரித்து கொண்டிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே கற்பனை அனுசரிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, டைரக்ஷன் ஒண்ணுதான், இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. இங்க ஒரு ஆளு கூட அந்த ஸ்திரீக்கு இல்ல. சரித்திரம் சொல்லுது, அதாவது பாரம்பரியம் சொல்லுது, அந்த ஸ்திரீ அவ்வளவு பெரிய ஆளா பின்னால இயேசுவுக்கு சாட்சியான மனுஷியா மாறினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய சாட்சியாய் மாறினாள் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆலோசனை சொல்லி வழி நடத்த, ஜெபிக்க, அரவணைத்துக் கொள்ள ஒருவரும் இல்லை என்றாலும் அதே செய்திதான், பாவம் செய்யாதே, பாவத்தை விட்டு விலகு, பரிசுத்தராகிய தெய்வம் உன்னோடு இருப்பார். பரிசுத்த பாதை இன்னதென்று, ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாக்குரைத்திருக்கிறது போல, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை கேட்பீர்கள். This is the promise. This is the promise to every child of God. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். மகளே, மகனே, வழி இது என்று சொல்லி காட்டுகிற பாதையை, அந்த சத்தத்தை உன் காது கேட்டுக்கொண்டே இருக்கும். அது பின்னே இருந்தனாலும் சரி, முன்னே இருந்தனாலும் சரி, சைட்ல இருந்தனாலும் சரி, கர்த்தர் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறவர் அந்த சத்தத்தை விளங்க செய்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வெறும் கூட்டத்தோடு நீங்க பின்பற்றினாலும் இந்த சத்தம் கேட்கும். ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்க ஆளே இல்லை ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம், ஒருத்தி மாத்திரம் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த குடும்பத்திலே தனித்து நின்றாலும் உனக்கும் அந்த சத்தம் கேட்கும். தெய்வ பிள்ளையே, இனி பாவம் செய்யாதே, பாவத்தை விட்டோழி, விலகு. When you listen to Jesus, when you listen to Jesus, இயேசுவுக்கு செவி கொடுத்தால் அவர் சொல்லுவார், சரியான பாதை பரிசுத்தத்தின் பாதை தான், பாவத்தை விலக்கின பாதை தான் நீ செல்ல வேண்டிய சரியான பாதை என்பதை அவர் சொல்லுவார். அவர் அல்லாமல் வேறு இந்த உலகத்தில் எந்த பேச்சுக்கு பேசினாலும், எந்த பேச்சுக்கு நீ செவி கொடுத்தாலும், எந்த ஆலோசனை சத்தத்துக்கு கேட்டாலும் அது பாவத்தை வகையறுக்காது. அது பாவத்தை உன்னை விட்டு விலக்க, பிரிக்க சொல்லாது. பாவத்தோடு கலந்து போக்கும் வரத்துமாய் இருக்கிற பழக்கத்தை உனக்கு ஏற்படுத்திவிடும். தெளிவா இந்த செய்தி அதுதான். Listen to Jesus in order to get rid of sin. பாவத்தை விட்டு வெளியே விலகி வரும்படியாய் இயேசுவுக்கு செவி கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவதாக 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒரு வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 7:15. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அதை தொடர்ந்து வருகிற அந்த எச்சரிப்பின் சத்தம் என்பதிலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக அந்த இடத்துல, அந்த பேசேஜில் பேசுறார், எச்சரிக்கையாயிருங்கள். Listening Jesus protects you from deceptions and destructions. வஞ்சகத்திற்கும் அழிவுக்கும் இயேசுவை கவனித்தல் விலக்கி காக்கும். ஆண்டவர் இரண்டாவது அவர் பேசி உணர்த்துகிற காரியம் இதுதான். என் பிள்ளைகளே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அந்த கிளாத்திங்ஸ் பாருங்களேன், அந்த கிளாத்திங்ஸ் பாருங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 7:15ஆம் வசனம். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு. எப்படி ட்ரெஸ்ஸிங் இருக்குமா? அவங்கள நமக்கு விளக்குறாரு. ஆட்டுத்தோலை யார் போர்த்தி இருக்கிறா? யார் போர்த்தி இருக்கிறா ஆட்டுத்தோலை? அப்படி இல்லைங்க, நீங்க அதை கவனிங்க. ஓனாய் ஆட்டுத்தோலை போர்த்தி இருக்குது. அல்லேலூயா. ஆமா, உள்ள இருக்கிறவர் ஓனாய், உள்ள இருக்கிறவர் ஓனாய், மிஸ்டர் ஓனாய், உல்ஃப். ஆனா ட்ரெஸ் பண்ணிருக்கிறத பார்த்தா ஆடு மாதிரி. இந்த ஆட்டு ட்ரெஸ் ஒரு விதமான திறந்த வாசலை உண்டாக்கும். ஏன் ஆட்டுத்தோலை போத்தணும்? அந்த ட்ரெஸ் ஏன் ட்ரெஸ்ஸிங் ஏன், கிளாத்திங்ஸ் ஏன் இப்படி இருக்கணும்? ஏன் இப்படி இருக்கணும்? இது சில திறந்த வாசலை உண்டாக்கும், வாய்ப்பை உருவாக்கும்.
இது இந்த வாய்ப்பை உருவாக்கும். ஒரிஜினல் ட்ரெஸ்ல இருந்தா வாய்ப்பு உருவாகாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஓனாய அவ்வளவு ஆட்டு மந்தை அவ்வளவு சீக்கிரத்துல பக்கத்துல விடுமா? அந்த டிஸ்டன்ஸ் வர 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 என்ன செஞ்சிடும்? அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், வர விடாது. இது இவங்களும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங், அந்த ஆடு மாதிரியே ட்ரெஸ்ஸிங்ல இருந்துட்டா. நேற்று எனக்கு ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன், கண்ணில் பட்டுது. ஒவ்வொரு கலருக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கலருக்கும் என்ன அர்த்தம். சில கலர் நம்ம தெரிந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா, சபைகள்லாம் ஃபெமிலியரா, அதுக்கெல்லாம் நல்ல அர்த்தம் இருக்கு, நல்ல அர்த்தம் இருக்கு. கிளாத்திங்ஸ், ஒரு வேஷம் வஞ்சிப்பதற்கேதுவாக கட்டப்படுகிறது. இதுதான் கள்ள தீர்க்கதரிசியினுடைய அடையாளம். கள்ள தீர்க்கதரிசியினுடைய அடையாளம் என்ன உண்டோ, யாராக காட்ட வேண்டுமோ அவராகவே காட்ட, யாராக காட்ட வேண்டுமோ அவராகவே காட்ட, நாம் மாற்றி காட்ட வேண்டியதில்லை. ஒருவித வஞ்சக நோக்கத்திற்காக மாற்றி காட்ட வேண்டியதில்லை. சில அட்டென்ஷன்ஸ் கவர்றதுக்காக, கெய்னிங் அட்டென்ஷன்ஸ், அதுக்காக வேறு ஒன்றாய் நாம் நம்மை காட்ட வேண்டியதில்லை. இந்த கண்களுக்கு பிரியமா இருக்குன்ற ஒரு வேஷம் கட்டுறோம் பார்த்தீங்களா, அங்கேயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பிரியமா இருக்கணுமா பிரியமா இருக்க வேண்டாமா கண்ணுக்கு, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆவியில ஆத்துமாவில தேவையா வேலை செய்தா, நம்ம வேலையை நம்ம செய்யறோமா, கரெக்டா நம்ம வேலையை நம்ம செய்யறோமா. இந்த ஆட்டு தோலை போர்த்திய, அடுத்து அங்க வாசிங்களேன், அந்த அவங்கள அந்த இதை பத்தி சொல்லியிருக்கிற இன்னொரு வார்த்தை, ஒன்று ஆட்டுத்தோல் போர்த்தியது, உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பட்சிக்கிற ஓநாய், ராவனிங். அந்த அந்த மிருகங்களில் ஒரு கொடூரமான அந்த லுக்கு கொடுக்கிற மிருகம் இந்த ஓநாய். அதனுடைய அந்த அந்த எதிராளியை பிடிக்கிறதுக்கு அது கூரிய பார்வையோடு அந்த அந்த ஒரு மாதிரி டெரிஃபை பண்றதுக்காக ஒரு பார்வை பார்க்க, அது ரொம்ப பயங்கரமா இருக்கும், மற்ற விலங்குகள்ல இருந்து வித்தியாசமா இருக்கும் ஓநாய். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்க ரெடியா இருக்கிற ஓநாய், ஆனா மேலையோ மேல ஆட்டுத்தோலை பார்த்த உடனே நமக்கு என்னதான் ஞாபகத்துக்கு வரும்? ஐயோ பாவம், இன்னசென்ட் ஆடு, பயந்த ஆடு. உள்ள எப்ப சிக்கும், உள்ள குமுறிக்கிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிக்கு இது ஒரு அடையாளம். இது இந்த குட்டி சபைக்கு நான் சொல்ற செய்தி இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நல்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நிறைய எச்சரிப்பு பெற்றிருக்கீங்க. இந்த 2 அடையாளம் கவனிச்சுக்கோங்க. ஆட்டு வேஷத்துல இருக்கிற எல்லாமே ஆடுதானான்னு செக் பண்ணிக்காங்க, நம்பிராதீங்க. எல்லாமே முதல்ல செக் பண்ண வேண்டியது ஒரிஜினல் ஆடா அல்லது ஒரிஜினல் தோலா இல்லது போர்த்தப்பட்டிருக்கிற தோலான்னு செக் பண்ணிக்கங்க, சரிங்களா? சில நேரம் நம்மளை பார்த்து வீசப்படுகிற இந்த சிரிப்பு, ஸ்மைல், சில ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி, ஒரு செயல் வடிவப்படுத்தப்பட்ட ஒரு வேண்டுமென்றே செய்யப்படுகிற தாழ்மை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர தாழ்மையா இருக்கும்.
ஆனா இயல்பான தாழ்மையா அல்லது போர்த்தப்பட்ட தாழ்மையா செக் பண்ணிக்கங்க. அன்பு இயல்பான அன்பா அல்லது வேஷமான அன்பா? இன்னைக்கு இந்த உலகத்துல வேஷமான அன்புக்கு ஏமாந்து பலியாகிற கூட்டம் ஏராளம். இதுல தப்பிக்கல, எங்கதான் சிக்க வேண்டி வரும்? உள்ள இருக்கிற ஓநாய், உள்ள இருக்கிற ஓநாய் முதல்லயே செக் பண்ணா தப்பிச்சுக்கலாம். ஓநாய் மேல பாஞ்சி அது கழுத்தை கவ்வினதுக்கு அப்புறம் தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் நோ சான்ஸ். அதுக்கு முன்னால டைம் இருக்கு. என்ன டைமு? ஒரிஜினல் ஆடு தானா இல்ல வேற எதுவும் ஆடு ட்ரெஸ்ல இருக்கா, ஆடு வேஷத்துல இருக்கா? டைம் நிறைய இருக்கும், டைம் நிறைய இருக்கும். அப்ப நமக்கு தப்பிச்சுக்கலாம். அது இல்லாம அந்த டைம் எல்லாம் வீணடிச்சுட்டு செலவழிச்சுட்டு அந்த மறைஞ்சிருக்கிற ஓநாய் நல்ல நெருங்கி நல்ல சமயம் பார்த்து அதனுடைய ஆக்ஷனுக்கு ரெடியா இருந்து அது அதோடைய டெரிட்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா அது இட் இஸ் அபவுட் டு அட்டாக் அப்படின்ற ஒரு அந்த கண்டிஷன்ல நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரம் வரைக்கும் விட்டுருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தெளிவாத வசனம் சொல்லுது, தெளிவா. இது எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பு நேரங்களில் நாம் நம்மை தற்காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்க எங்கேயும் போகலையே, நாங்க எதையும் கேட்கறது இல்லையே அப்படி இப்படின்னா ஓகே. இன்னைக்கு நிறைய இந்த செல்போன் வழியாக மீடியாஸ் வழியாக நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. தவறான உபதேசங்களை பேசுகிற, தவறான வஞ்சகங்களை, அதுல இன்னும் அந்த பேச்சுல மாத்திரம் பரிசுத்தத்தை வச்சுக்கிட்டு முதல்ல இதை போட்டாதான் மக்களை இழுக்க முடியுன்றதுக்கான சில டாபிக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படிலாம் சொன்னா ரொம்ப ஃபேமஸான நிறைய டாபிக்ஸ் இருக்கு, நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இந்த யெகோவா சாட்சிகள் இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் அவங்களாம் ரொம்ப டாபிக்ஸை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டாபிக்ஸை பார்த்தாலே நம்ம யாருனாலும் போய் கேட்கலான்ற மாதிரி அப்படி இப்படி போட்டு சூழ்ச்சி பண்ணி இழுத்து கொண்டு போற மாதிரி இருக்கு. ஸோ உங்களை காத்துக்கொள்ள எவரா இருந்தாலும் சரி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் இது ஒரிஜினல் ஆடா ஆடு வேஷத்துல இருக்கிறதா அதை செக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வசனம் தெளிவா நீங்க வேணும்னா எனக்கு பாஸ்டர் நீங்க போதுமானது பிரசங்கத்துல சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அந்த டைரக்ஷன் பத்தலையே, போதுமான வழிகாட்டுதல் இல்லையே அப்படின்னா ஆண்டவரே அங்க நிறைய சொல்லியிருக்காரு. கனிகளினால் அறிவீர்கள். அப்போ அவங்களுடைய செயல்களை கவனியுங்கள். ஒரு பிரசங்கம், இப்ப நான் இருக்கிறேன், என் பிரசங்கம் மாத்திரம் எனக்கு சப்போர்ட் இல்லை, என்னை யார் என்பதாக காட்டக்கூடாது. நீங்க என்னை அறிவதற்கு, என்னை ரீட் பண்ணுவதற்கு என்னுடைய பிரசங்கம் மாத்திரம் கிரைட்டீரியா வச்சீங்கன்னா அது மிஸ்டேக் ஆயிரும். ஏன்னா இப்படி மக்கள் முன்னால நிற்கும் போது எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான், எல்லாரும் மேல இருந்து இறங்கி வந்த தூதர்கள் தான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இதை மாத்திரம் கிடையாது. இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய அன்றாட நடவடிக்கைகள், வாழ்க்கையை கவனியுங்கள். அது என்ன சொல்லுகிறது? அது ஒரு பரிசுத்தவானுக்குரிய லட்சணமா இருக்கிறதா? அதுதான் நமக்கு அளவீடு. ஆண்டவர் தான் சொல்றாரு, கனிகளினால் அறிவீர்கள். அவங்களுடைய செயல்களினால் அல்ல, அல்லது அவங்களுடைய ஊழியங்களினால் அல்லது வரங்களினால், the outcome of their actions அதெல்லாம் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை. ஆவியின் கனிகளாகி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், தயவு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை. இந்த கோஷ்டிகள்லாம் இருக்கா? இதெல்லாம் எந்த கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இறங்கி எந்த பெர்சன்டேஜ்ல இருக்கா? அதை கவனிக்கணும். இது இல்லாம இந்த சொன்ன எந்த ஐட்டமும் இல்லையே, ஆனா பேசினா விசுவாசமா பேசுவார், சொத்தமா பரிசுத்தம் பேசுவார், சொத்தமா ஜெபம் பண்ணுவார். அது இல்ல அடையாளம். அத பைபிள் என்ன செய்யல, ஆண்டவர் அடையாளமா சொல்லல, அத அடையாளமா சொல்லல. கனிகள் தான் அடையாளம். கீழே வாசிங்களே வேணும்னா அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும்
முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? கண்டுபிடிக்கணும்னா கனிகள்னால கண்டுபிடிக்கணும். அதை தெரிஞ்சுக்கிடலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். வஞ்சிக்கப்படாதிருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இந்த வசனத்தை நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. அதை இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒளியின் தூதனுடைய வேஷம் வரைக்கும் அவன் ஏமாத்துறதுக்கு தரிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் ஒரு தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு தேவ தூதனை போல வரைக்கும் வேஷம் கட்ட முடியும். அல்லேலூயா. நல்ல கவனம், நல்ல கவனம். ஒரு ஊழியக்காரனா அதெல்லாம் ஈஸி வேஷம். அந்த வேஷம்லாம் ஈஸியா கட்டலாம். ஆனா ஒரு ஒளியின் தூதனாக தேவ தூதனை போல கூட வேஷம் கட்ட முடியும் சாத்தானுக்கு. எச்சரிப்பா இருக்க வேண்டும். வஞ்சிக்கப்பட்டவர்கள் அநேகம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ல வாசிக்க வேண்டாம். ஆனா அந்த வசனத்தை இந்த சம்பவத்தை குறித்து போடுறதுல இதெல்லாம் செஞ்சும் அசைக்க கூடாமற் போயிற்று. பெருவெள்ளம் அடிச்சது, மோதி விழலன்னு சொல்லியிருக்குல்ல, அங்க அசைக்க கூட முடியல. அல்லேலூயா. அப்படியே ஆடி அசைஞ்சு விழாம அப்படியே கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. அப்படி கூட இல்லை. லூக்கால சொல்லியிருக்குது அசைக்க கூட முடியல. பிகாஸ் it is rooted, it is founded, its foundation on the rock who is Jesus. இயேசுவாகிய கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற அஸ்திவாரமிடப்பட்ட கட்டடம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். It is built on the rock. கன்மலையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திவாரம். அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி. When you listen Jesus, you will be stayed even forever. எக்காலமும் நீ நிலைத்திருக்கத்தக்கதாக, நிலைவரமான வாழ்வை இயேசுவும் அவருடைய உபதேசமும் நமக்கு தருகிறது. இயேசுவில் நாம் ஊன்றி கட்டப்பட அவருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. ஒரு நாளும் இந்த கவனிப்பில் தவற விட்டு விடாதிருங்கள். அவர் பேச கவனித்துக் கொண்டிருங்கள். அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ரொம்ப முக்கியம். இந்த கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அதுக்கு சில ஆசீர்வாதம் இருக்கு, சில குவாலிட்டிஸ் இருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 24ல யோசேப்பை பற்றி சொல்லி இருக்குது. வாசிங்களேன். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களாலே பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா யோசேப்பு வெரி ஸ்ட்ராங். அவன் ஒரு கன்மலை மாதிரி இருந்தான். He was very rooted, very strong. ரொம்ப உறுதியான ஒரு மனுஷனா இருந்தான். ஏன் தெரியுமா அவன் உறுதியானவனா இருந்தான்? பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் இந்த பூமியிலே பிறருக்கு ஆசீர்வாதமாய் தெரிந்திருக்கிறார் என்கிற அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கு, அந்த திட்டம் உங்க மேல இருக்கு. விளங்கி இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது, நீங்க உறுதியா இருக்க வேண்டும். அந்த உறுதிக்கு ஏதுவானதை செய்ய வேண்டும். நிலைவர தன்மையுடையதை செய்ய வேண்டும். கற்பாறையின் மேல் கட்டியவன் புத்தியுள்ளவன்.
மணலின் மேல் கட்டியவன் புத்தி அற்றவன். இன்னைக்கு மணல்லாம் நிறைய ஆசை காட்டு. இந்த ரியல் எஸ்டேட் இது மாதிரி பயங்கரமா அட்வர்டைஸ் பண்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, யார் யாரையோ கூட்டிட்டு வந்து ஆட் போடுறாங்க. இதை கேட்டுட்டு போனா வீடை கட்டி முடிச்ச உடனே என்ன செஞ்சிருது, மழை வந்தா சுத்தி தண்ணி கட்டி நின்றுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வாங்கின இடமெல்லாம் குளம்டா, ஏரிடான்னு. ஈஸியா கிடைக்கிறத, ஈஸியா வர்றத, ரொம்ப எளிதில் அடையக்கூடியத, அதுதான் இந்த மணல் காட்டுது. இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில கடினத்திலேயே இது பண்ணுங்க. ஒருவேளை அவருடைய உபதேசம் கடினமா தோன்றுதா, ஆண்டவரே நான் உறுதிப்பட நிலை நிற்கும்படியாய், அநேகருக்கு நான் உறுதிப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நான் அந்த உபதேசத்தில் நானும் உறுதியாய் கட்டி இருக்கிறேன், நானும் நிலைத்திருக்கிறேன், நானும் கட்டப்படும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கடினத்தின் பாதையை தெரிந்தெடுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே இன்னைக்கு ஒரு மேற்பூச்சான ஒரு கிறிஸ்தவம் போதிக்கப்படுகிறது. மேற்பூச்சான அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நிலைத்திருக்கிற மனுஷன், உறுதி வாய்ந்த மனுஷன் தான் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஏனென்றால் இந்த 12 பேர்ல யோசேப்பை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் பாதுகாவலனா. யோசேப்பை தான் முன் குறித்திருக்கிறார் மேய்ப்பனாக. யோசேப்பை தான் முன் குறித்திருக்கிறார் சப்ளையராக, ப்ரொவைடராக, கொடுப்பவனாக, பாதுகாப்பவனாக, கட்டி காத்து நடத்துகிறவனாக, அரவணைத்து செல்லுகிறவனாக இந்த யோசேப்பை தான். அதனாலதான் இந்த யோசேப்பு கடினத்தின் வழியே கட்டி எழுப்பப்பட்டு கண்மலையானான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்மலையா உறுதியா நிக்கணுமா, இல்ல பஞ்சு மிட்டாய் போல இருக்கணுமா? காத்தடிச்சாலே பறந்து போகிற பஞ்சு மிட்டாய் மாதிரி குச்சியில குத்தி கொடுத்த உடனே சர்ன்னு ஒரு காத்து அடிச்சா குச்சி மட்டும் கையில இருக்குது, பஞ்சு மிட்டாய் பறந்து போயிருச்சு. பஞ்சு மிட்டாய் அப்படித்தான் செய்யும். பஞ்சு மிட்டாய் அப்படித்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே பூ போல, ஒரு பாடு இருக்கக்கூடாது, ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்படியே எல்லாம் இன்னைக்கு உலகம் வஞ்சிக்க எண்ணுகிறது எல்லாமே இந்த கம்ஃபர்ட்னஸ். அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை இன்றைக்கு நாம் அதில் காண்கிறோம் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் எடுத்த விஷயத்துல உறுதியா இருக்க இந்த பழக்கத்தை நம்ம பழகணும். கொஞ்சம் இந்த பழக்கத்தை சின்ன சின்ன விஷயங்களிலேயே பழகணும். நீங்க சில சமயம் சின்ன தீர்மானங்கள் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, ஒரு ஜபம் பண்ணுவேன்னு தீர்மானம் எடுக்கிறது, ஒரு பைபிள் ரீடிங் தீர்மானம் எடுக்கிறது, சில நேரம் இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், டைம் இந்த நேரத்தை நான் ஊழியம் செய்யறதுக்கு வருவேன், இந்த காரியத்துல நான் என்னுடைய பங்களிப்பை கொடுப்பேன், அப்படி அதுல அப்படியே ஒரு மாதிரி வேவரிங்கா முடிஞ்சா போறது, இயன்றா செய்யறது, அப்படி நம்ம எடுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு உறுதி இல்லாத தன்மை. தயவு செய்து அந்த பழக்கத்தை பழக்க வேண்டாம். எடுத்துக்கொண்ட பிரயாசத்தில் நீங்க உங்க வாயில சொன்ன காரியங்களுக்கு உறுதியா இருந்து பழகுங்க. சில சிரமம் இருக்கும், சில கடினம் இருக்கும். அதே போல நம்ம அந்த எடுக்கும் போதே பிராக்டிக்கலா எடுக்கணும். பிராக்டிக்கலா ஒரு பொருத்தனை செய்யணும். அந்த பொருத்தனைய நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதை நம்ம இப்படி சின்ன சின்னதுலேயே நீங்க பழகுனீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் நீங்க உறுதியா இருக்க பழக முடியும். சின்ன சின்ன காரியங்களிலேயே நம்மளுக்கு நம்பி கர்த்தர் சொல்லும் போது சொல்லணும், என்னுடைய பிள்ளை ஒப்பு கொடுத்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருவா அப்படி சொல்லணும். அப்படி இல்லாம அவன் இது வரைக்கும் எதையும் செஞ்சு முடிச்சதில்லை, வாங்குவான், பேரை கொடுப்பான், தாத்தான்னுவான், அப்படி ஒரு பேரை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கிடக்கூடாது. நாம தான் அந்த உறுதியான நிலைவரமான தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். எபிரேயர் சொல்கிறார்,
அறிக்கை செய்வதில் உறுதியாயிருப்போம். நம்முடைய உறுதித்தன்மையை எல்லாவற்றிலும் காட்டுவோம். உறுதிப்பட்டவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யோசேப்பை மனதில் வச்சுக்கோங்க. இவங்க ஸ்டேபிளா ஸ்டெடியா ஸ்தாபிக்கப்பட்டவர்கள் தான் பிறரை காப்பாற்ற முடியும். சமீபத்தில் ஒரு பைபிள் ஸ்டடி இதில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். உங்களை நீங்க பிறரை ஆதாயப்படுத்துறதுக்கும் பிறரை நடத்துறதுக்கும் முன்னால உங்களை நீங்க நல்ல ஆவிக்குரிய நிலைமையில நிலைப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் அதை குறித்து பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னேன். இன்னைக்கு தானே லைஃப் ஜாக்கெட் போடாத ஒரு மனுஷன் பிறரை காப்பாற்ற போன கதையில இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. போதுமான ஆவிக்குரிய அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அந்த ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கம், அந்த ஸ்பிரிச்சுவல் ஆயுதங்கள், இவைகள் சரியாய் தரிக்காமல் இவர்கள் யுத்தத்துக்கு போய் பிறரை காப்பாற்றி கொண்டு வருவாங்களாம். இவங்களுடைய பக்தியே சரியில்லை, இவங்களுடைய ஜப வாழ்க்கையே சரியில்லை, இவங்களுடைய அர்ப்பணிப்பே வேத வசனத்துக்கு பயப்படுகிற அதற்குபடி தன்னை வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ளுகிற நிலைப்பாடே சரியில்லை. ஆனால் ஆதாயம் பண்ணுவதற்கு நிற்பாங்க. முதல் ஆளா தூரம் பிரயாணத்துக்கு ரெடியா இருப்பாங்க. ஈவன் மிஷனரி பிரயாணத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. நம்மை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நிலைப்படுத்தி, நாங்கள் நிறைய காரியங்களை அனுபவத்தில் பார்த்துருக்கோம். ஒரு முறை கொல்லிமலையில் ஊழியம் செய்ய ஒரு வாரத்துக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி போனோம். நான் போன நேரத்தில் ஜஸ்ட் ஞாபகத்தில் வர்றதுனால சொல்கிறேன். நாங்கள் போய் பார்த்த அந்த மிஷனரி அங்கே பார்த்தவரை இல்லை, அவரை இல்லைன்ட்டாங்க. எங்கே போயிருக்காருன்னு பக்கத்துலலாம் கேட்டாங்க, ஒன்றும் தெரியல. அங்கே கேளுங்க, அங்கே கேளுங்க, இங்கே கேளுங்கன்னு எங்கெங்கேயோ கேட்டு தெரியல. கடைசி முடிவாக நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. மலையில தான் இருக்காரா, கீழே போயிட்டாரான்னு தெரியல. அதோட கூட இன்னொரு கருத்து என்னன்னா, எந்த அட்ரஸில் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில. ஆளாளுக்கு நாலாபுரம் அப்படியே போவோம், யாருக்காவது அவர் எதிர்பட்டா பிடிச்சிட்டு வருவோம்னு சொல்லி போயிருக்கிறோம். அப்படி ஒரு ஸ்டேஜில் உண்மையிலேயே காட்டு வழியில் நடு வழியில் எதிர்பட்டார் ஒரு குரூப்புக்கு. அவரை கூட்டிட்டு வந்து பேசினா அவரே தெளிந்த சுய புத்தியில இல்லை. அந்த அளவுக்கு அங்கே அட்டாக், இந்த போராட்டம். இவர் தயாரா இல்லை, இவர் அதுக்கு தகுதியா இல்லை, வளர்ந்து இருக்கலை. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க போன ஒரு வாரம் ஊழியத்துக்கு போனதுல 3 நாள் அவருக்கு தான் ஜெபம் பண்ணி உட்காந்துருந்தோம். அவருக்கு ஜெபம் பண்ணி 3 நாள் அவரை ஜெபம் பண்ணி ஸ்டடி பண்ணி பலப்படுத்தி, அதுக்கப்புறம் தான் 1-2 நாளோ என்னமோ தான் ஊழியம் செஞ்சோம். மற்ற இடங்கள்ல எல்லாம் அவர் அப்படியே வச்சுட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் பலப்படணும், நம்ம பலப்படணும். அதுக்கு எதுதான் வழி? அவர் சமூகத்தில் அமர்ந்து ஓடுறதும் ஆடுறதும் இல்லைங்க. நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டு, புது புது இடங்கள், புது புது அனுபவங்களை பார்த்து படிச்சுக்கிட்டு, நிறைய பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டு, அது இல்லை. இன்னைக்கு இப்படி ஒரு வேஷமான ஒரு வளர்ச்சி இன்னைக்கு காட்டப்படுது கிறிஸ்தவத்துக்குள்ள. எவ்வளவு பேரை ஊருக்கு கொத்து கொத்தா ஆட்களை தெரிகிறது தான் பெரிய கிறிஸ்தவத்தை பற்றிய அறிவு அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேரை தெரியும், எவ்வளவு ஊழியங்களை தெரியும், எவ்வளவு பாட்டுக்களை தெரியும், எவ்வளவு வசனங்களை தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் இந்த மற்ற இத்தியாதிகள்லாம் உதவி செய்யாது. இயேசுவை எவ்வளவு தெரியும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? எவர்கிட்ட போய் உட்காந்து படிக்க கூடாது, அவர்கிட்டயே பாதத்துல உட்காந்து படிக்கணும். உட்காரணும் தெய்வ சமூகத்துல, தேவனுடைய வார்த்தையும் தேவனுமாய் உட்காரணும். அவர் பேச கேட்கணும். when you listen Jesus, அப்போ இந்த உறுதிப்பாடு, இந்த நிலைத்திருக்கும் தன்மை, இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி உண்டாகும். ஒருவனும் உன்னை ஒண்ணு செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அந்த வசனம் லூக்கா 6:48 படி, எது மோதினாலும் அசைக்க கூட முடியாது. could not be shaken. அசைக்கப்பட கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தணும்னு சொன்னா, அவர் பிரசன்னத்துல உட்காரணும். கர்த்தாவே சொல்லும் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் கேட்கிறேன். கேட்டு 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 பழக, கேட்டு 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 படிக்க, கேட்டு கேட்டு வளர.
அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, அதுல பார்த்தேன், இதுல பார்த்தேன். இதை விட்டுட்டு அவர் சொல்ல கேளு. அவர் சொல்ல கேளு. நீ பேசும்னா அவர் ரெடியா இருக்கார் பேசுறதுக்கு. எவ்வளவு பிஸியான அந்த உலகத்திலையும் அவர் ரெடியா இருக்கார் ஒவ்வொருத்தர்ட்டையும் தனித்தனியா பேச. நம்ம தான் பிஸி, ரொம்ப உட்கார்றதுக்கு அளவுக்கு டைம் எடுக்க முடியாத அளவுக்கு பிஸி. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்மலையானவர், அவர் நம்மை நிரப்பி நடத்துவார். அவர் நம்மை கண்மலைகள் போல உறுதிப்படுத்துவார். நம் கால்களை கால்களைப் போல ஆக்குவார். Glory to God. Hallelujah. இயேசுவுக்கு கீழ்ப்படிய கேட்கும்படியான கீழ்ப்படிதலோடு அவருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஓ, லிசன் டு ஜீசஸ். இயேசுவை கவனித்திருங்கள். அப்பொழுது அவர் சரியான பாதை, பரிசுத்த பாதையை காட்டுவார். மற்ற காரியங்கள் கேட்கிறதெல்லாம் அந்த பரிசுத்த பாதையை காட்டுகிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர், ஸ்தோத்திரம், வஞ்சகத்திலும் அழிவிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும்படி அவர் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஞ்சிக்கப்படுவார். அவருடைய பேச்சை கேட்கிற ஒரு மனுஷன் வஞ்சிக்கப்பட்டு போவதில்லை. வசனம் நம்மை உறுதிப்படுத்தி நிலைத்திருக்கிறவர்களாய் ஏற்படுத்தும். கடைசியாக இயேசுவை கவனித்தல், ஸ்தோத்திரம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டியை நமக்கு உண்டாக்கும். ஆவிக்குரிய நிலைப்பாடை, உறுதித்தன்மையை நமக்குள் உண்டாக்கும். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பலனை தாரும். உம்மை நான் பாதத்தில் அமர்ந்து கேட்கத்தக்கதாக. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமா ஆண்டவரே, நானும் நல்ல பங்காகிய உம்மை கேட்கும்படியாக, உம்முடைய பாதம் அமரும்படியாக நான் தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். கிருபையுள்ளவரே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், மதிய வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் பேசும். அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களை ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு ஏதுவான பாதையிலே வழிநடத்தும்படி நீர் பேசும். ஆம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், வஞ்சகங்களுக்கும் ஆண்டவரே தீங்குகளுக்கும் உட்பட்டு விடாதபடி நீர் அவர்களோடு பேசும். உம்முடைய பேச்சின் மூலமாய் அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழியை குறித்து அறிந்து கொள்ள, வஞ்சகங்கள் இன்னது, வழி விலகல் இன்னது என்பதை குறித்து அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாட்டை பெறும்படி நீர் பேசும். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஜீவன் எங்களை பற்றி கொள்ளட்டும். ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதத்தோடே உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும், சமாதானமும், காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. God bless.